Good morning. Welcome to Market Today by ECTRA Arulrajhan. ஒவ்வொரு நாளும் ப்ரீ மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் கூட ஷேர் பண்ணிக்கிறோம். டுடே இஸ் அக்டோபர் 21st 2022. நேற்றுக்கு முடிஞ்ச அமெரிக்க சந்தை அப்படின்றது ஒரு மார்ஜினல் டவுன் அப்படின்ற வகையில் பார்க்குறோம். டவ் ஜோன்ஸ் 0.3%, S&P 500 0.8%, நாஸ்டாக் 0.61% என்ற வகையில் இறங்கி முடிந்திருந்த சூழலில் ஆசிய சந்தைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெரும்பான்மையான சந்தைகள்லாம் இறங்கிய வியாபாரமாகிறது. ஷங்காய் மட்டும் கொஞ்சம் ஓரளவுக்கு மேல் நோக்கி திரும்பி இருந்தாலும் கூட மற்ற எல்லா ஆசிய சந்தைகளுமே தற்போது இறங்கிய வியாபாரமாகி வருகிறது. இந்த நிலைமையில நம்முடைய நிப்டி சிங்கப்பூர்ல SGX நிப்டி என்ற பெயரில் வியாபாரமாகிறது. அது மார்னிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவா ஓப்பன் ஆனாலும் கூட இப்போ அதை கொஞ்சம் மாறி மார்ஜினலி கேப் அப் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில இப்போ கொஞ்சம் மேல் நோக்கி திரும்பி இருக்கிறத பார்க்குறோம். நேற்றுக்கு மிக வலிமையான அதாவது கேப் டவுன்ல இருந்து அது முழுமையாக அந்த கேப்பை கவர் பண்ணி மேலே போனதை நம்ம பார்த்தோம். இப்போதைக்கு கொஞ்சம் அது ஒரு நல்ல ஒரு பாட்டம் ஃபார்மேஷன் அந்த இடத்துல நடக்கிறதாவும் பார்க்குறோம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லும்போது 17,000 சப்போர்ட் ஆகும், 17,750 அப்படின்ற ரெசிஸ்டன்ஸ் இப்போதைக்கு வச்சிருக்கிறோம். ஸ்டில் இட் இஸ் காட் த டார்கெட் ஆஃப் 18,000. அது நடக்குமா அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஓவரால் மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 10-year bond yield இப்போ 4.23% இருக்குது. ஆக்சுவலி ஸ்லோலி இட் இஸ் கோயிங் அப். அமெரிக்காவோட ஃபெட் ரிசர்வோட த்ரெஷோல்ட் லிமிட் 3%ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக 3.5, 3.7, 8, 9, 10 அப்படின்னு போயிட்டு இப்போ 4க்கு வந்தாச்சு. 4.23 அப்படின்ற அளவுக்கும் தொடர்ந்து இருக்கு. இது பங்கு சந்தைக்கு ஒரு எதிர்மறையான ஒரு விளைவை கொடுக்கக்கூடிய ஒரு நகர்வா பார்க்கலாம். டாலர் இண்டெக்ஸ் ஆல்மோஸ்ட் அந்த 113 அப்படின்றதுலேயே தற்போது இருந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் இது பெரிய அளவுல மேல் நோக்கி செல்லவில்லை அப்படின்றதும் நம்ம ஒரு ஆறுதலான விஷயமா எடுத்துக்கலாம். ஏன்னா 115ல இருந்து கீழே இறங்கி 112க்கு வந்த பிறகு இப்ப 113லயே நிலை கொண்டிருக்கிறது. அடுத்தது பிரண்ட் குரூடும் அரௌண்ட் திஸ் பிரைஸ் 92, 92.5 இந்த ரேஞ்சிலே இப்போது வியாபாரம் ஆயிட்டு இருக்கு. பெரிய மாற்றம் இல்லாமல் கோல்டு பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு $1,625 பெர் அவுன்ஸ் அப்படின்ற விலையில இருக்கு. ஏறக்குறைய $1,720 இருந்து இறங்கி கிட்டத்தட்ட ஒரு $100 கிட்ட இறங்கியாச்சு. இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் ஒரு மார்ஜினல் ரீபவுண்ட் வர்றதுக்கான வாய்ப்பு கூட இருக்கலாம். யூஎஸ்டி ஐஎன்ஆர் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா நேற்றுக்கு அப்படின்னு பார்த்தா இந்த 83 உடைச்ச ஒரு நிலைமையில இது எங்க போய் முடியுமோ அப்படின்னு பார்த்திருந்த நிலைமையில திரும்ப கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆகி இப்போ 82.66 அப்படின்ற நிலைமையில இருக்குது. ஏறக்குறைய இது இங்க இருந்து ஒரு 50 பைசா முன்ன பின்ன இந்த ரேஞ்சை மெயின்டைன் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதா பாக்குறோம். ரிசல்ட் Q2 ரிசல்ட்ஸ் வர ஆரம்பிச்சது நம்ம பார்த்துறோம். ஏற்கனவே நிறைய ரிசல்ட்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஐடி செக்டர் அப்படின்றது எல்லாமே ஓரளவுக்கு எக்ஸப்ட் விப்ரோ ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுத்ததா பார்த்தோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நேத்திக்கு வந்த ரிசல்ட்னு பார்க்கும்போது ஐடிசி சூப்பர் டூப்பர் ரிசல்ட் எல்லாரும் ஸ்ட்ரீட் எதிர்பார்த்ததை விட அதிகமான லாபத்தையும் காட்டியிருக்கிறது. எல்லா செக்மெண்ட்லயுமே ஓரளவுக்கு நல்ல லாபத்தை காட்டியிருக்கு. ஆக்சிஸ் பேங்க் இன்னும் அனதர் சூப்பர் டூப்பர் ரிசல்ட். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா சந்தை எதிர்பார்த்த அந்த அளவை விட மிகப்பெரிய அளவில் லாபத்தை கூட்டி காட்டியிருக்கிறது பார்க்குறோம். ஸ்ரீராம் டிரான்ஸ்போர்ட்டும் இன்னொரு இண்டிகேட்டர் ஃபார் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி. அது இவங்களோட டிஸ்பர்ஸ்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் நடந்து சந்தைக்கு பெரிய ஊட்டத்தை கொடுக்கக்கூடிய அளவில் இருக்குது. ஆக இதுவரைக்கும் வந்த ரிசல்ட்ஸ் பெரும்பான்மையான ரிசல்ட்ஸ் அப்படின்றத பார்க்கும்போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது தன்னுடைய வலிமையை காட்டிக் கொண்டு வருவதாக பார்க்கலாம். இன்னைக்கு ரிசல்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது முக்கியமான சில ரிசல்ட்லாம் வருது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், HUL, அதே மாதிரி நாளைக்கு அப்படின்னு பார்க்கும்போது ICICI பேங்க், கோட்டாக் பேங்க்லாம் வர இருக்கு. இதெல்லாம் இண்டெக்ஸோட நேரடியான தொடர்பு இருக்கனால இதெல்லாம் நம்ம கவனத்தில் எடுத்துக்கொண்டு பார்க்க வேண்டியிருக்கு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் சில நாளாவே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த கீழே இறக்கத்துல இருந்து கொஞ்சம் மீண்டு எடுத்து வந்துட்டு பார்க்குறோம். ஸோ அதனுடைய நிலைமை என்னன்றது இன்னைக்கு ஈவினிங் மார்க்கெட் முடிஞ்சுதான் ரிசல்ட் வரும். அதனால அதை குறித்து பார்க்கலாம். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் திரும்ப FIs பையரா மாறி இருக்காங்க. திஸ் அ வெரி பாசிட்டிவ் நியூஸ். 1865 கோடிக்கு அவங்க வாங்கியிருக்கிறாங்க அப்படின்றதும் இது வரைக்கும் சந்தை அவங்க விற்கும் போதெல்லாம் DIs தொடர்ந்து நல்ல அளவுல வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அதை கொஞ்சம் ப்ராஃபிட் எடுக்கிற நோக்கத்துல 887 crore செல்லரா மாறி இருக்காங்க. FIs பையரா மாறி இருந்தாலும் கூட அவங்க கூடவே என்ன பண்றாங்க, they are hedging their position. ஸோ F&O செக்மெண்ட்ல அவங்களுடைய ஷார்ட் பொசிஷன் 70%ல இருந்து இப்போ 73% மாறி இருக்கிறத பாக்குறோம். அதனால கொஞ்சம் ஃபியூச்சர்ஸ்ல கொஞ்சம் ஷார்ட் அவங்க கூட்டியிருக்கிறாங்க அப்படின்றதும் ஒரு கூடுதல் தகவல். நேத்தியோட கேண்டில் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு புல் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்குது பாக்குறோம். இப்போதைக்கு அந்த 17,600 ஏரியால கொஞ்சம் தடுத்துட்டு இருக்கு. அது உடைக்கப்பட்டால் மெல்ல மெல்ல ஒரு வலிமையான நகரை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த தீபாவளி அப்படின்றது மிக முக்கியமான ஒரு தீபாவளியாகவும் சந்தை பெரிய இறக்கத்திலிருந்து மீண்டெழுந்த தீபாவளியாக இருப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது.
பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் பயிற்சி வகுப்பு காலையில் 6லேருந்து 7 மணிக்கு 5 நாள் திங்கள் முதல் வெள்ளி வரை அடுத்த வாரம் ஸ்டார்ட் ஆகுது. இதற்கு அடுத்து அப்படின்னு பார்க்கும்போது மாஸ்டர் த ஸ்டாக் மார்க்கெட் ப்ரோக்ராம் அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு செகண்ட் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரோக்ராம். ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் ஃபண்டோ மூணுமே ஒரு சீக்வன்ஸில் நம்ம பார்க்க போகிற ப்ரோக்ராம். ஸோ இது வந்து ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலுக்கு ஏற்ற மாதிரி 8 to 9:30 மண்டே டு ஃப்ரைடே 4 weeks ப்ரோக்ராம். நிஃப்டியை லைவா ஒவ்வொரு நாளும் நம்ம அனலைஸ் பண்றோம் 11 o'clock யூடியூப்ல. நீங்க அதையும் பார்த்து அன்னைக்கு சந்தையில பணம் பண்ணுவதற்கான வாய்ப்புகளையும் அடையாளம் பார்க்கலாம். எல்லோருக்கும் என் மனமார்ந்த தீபாவளி வாழ்த்துக்கள். இந்த நாளும் இனிமையான நாளாக அமைய வாழ்த்துக்கள்.